வணக்கம் மக்களே, நான் உங்கள் கோடங்கி. ஜனநாயகன் ஆடியோ லான்ச் மலேசியாவில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே சொன்னோம். அதுக்கப்புறம் தான் அந்த அறிவிப்புகளே, அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளே வெளியில் வந்துச்சு. இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே அந்த விஷயம் முன்னாடியே தெரியும். மலேசியாவில் என்ன பண்ண போகிறாங்க, எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்ற நிறைய தகவல், கிடைச்ச தகவல்லாம் நம்ம சொன்னோம். இப்போ ஒரு புதிய தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை உடனடியாக நம்முடைய பார்வையாளருக்கு சொல்லணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய கோடங்கி வாய்ஸ் தளத்தை நீங்கள் ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவின் மூலமாக, நீங்கள் காட்டுகிற அன்பின் மூலமாகத்தான் இந்த தொடர்ந்து இது போன்ற நிறைய தகவல்களை உங்களுக்கு நம்ம சொல்ல முடியும், இந்த ஊடகத்தை விரிவுபடுத்த முடியும். ஸோ உங்களுடைய ஆதரவு வேண்டி நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மலேசியாவில் ஜனநாயகன் விழா டிசம்பர் 27ஆம் தேதி நடக்க போகுது. இவங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த விழாவை மலேசியாவில் நடத்த போகிறாங்க அப்படின்னா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விஜயனுடைய இதுக்கு முந்தைய பட விழாக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் நேரு உள் விளையாட்டரங்கம், அப்படி இல்லைன்னா ஏதாவது கல்லூரி, தனியார் கல்லூரியில் ஆடியோ லான்ச் பண்ணுவார். அதில் போய் ஒரு குட்டி கதை பேசிட்டு அந்த நேரத்தில் மட்டும்தான் ஒரு அரசியல் பேசுவார். இல்லைன்னா அவருக்கு யாரை பிடிக்கலையோ அவங்கள ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவார். சமீபத்தில் முந்தைய ஒரு விழாவில் காக்கா கழுகுன்னு பேசி பயங்கர செருப்படி வாங்கினாரு. அதாவது செருப்படி மீன்ஸ் ரசிகர்கள்கிட்ட, ரஜினி ரசிகர்கள்கிட்ட பயங்கரமாக வாங்கி கட்டிக்கிட்டாரு. அவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ தமிழ்நாட்டில் கரூர் இப்போ அரசியலுக்கு வந்துட்டார். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி குட்டி கதை பேசிக்கிட்டு நான் அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தான் அப்படின்னு யாரையாவது பேச விட்டுட்டு ரசிச்சுக்கிட்டு, அதுக்கெல்லாம் தகுதி கிடையாது. ஆனால் அவர் ரசிப்பர். அடுத்தவர்கள் சொல்லுவதை கேட்டு ரசிக்கிற ஒரு மனப்பான்மை உள்ளவர். அவரை புகழ்ந்துக்கிட்டே இருந்தால் அந்த புகழ்ச்சி மயக்கத்திலே அப்படியே இருப்பார். ஸோ அது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு நினைக்கிறேன் நான். அதனால அந்த மயக்கத்திலே கொஞ்ச நாள் இருந்தார். இப்போ சினிமா சிஎம் ஆகணும். ஐயோ இப்படி சொல்லிட்டேனா நான்? இல்லைங்க, அவர் தமிழ்நாட்டின் சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அது சீனியர் சிஎம் தான் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சினிமாவில் சிஎம் ஆயிருக்காரு. இந்த வரப்போற ஜனநாயகன் படத்துல கடைசி கிளைமாக்ஸ்க்கு அப்புறம் அவர் சிஎம் ஆகிற மாதிரி அதில் காட்சிகள்லாம் வச்சிருக்காங்களாம். என்னங்க பொசுக்குன்னு இப்படி காட்சியெல்லாம் இப்படி வச்சிருக்காங்கன்னு உரைச்சிட்டீங்களே, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னா. சினிமாவாக இருந்தால் நம்ம சொல்ல மாட்டோம், திரைப்படமா இருந்துச்சுன்னா நிச்சயமா சொல்ல மாட்டோம். திரைப்படம் இல்லை, இளைஞர்களை ஜென்சி கூட்டத்தை தவறா வழி நடத்தி அவர்கள் மூலமாக ஒரு பெரிய ஆதாயத்தை எடுத்து அந்த கூட்டத்தை வம்பு வழக்கில் மாட்ட வச்சுட்டு இது அதிகார பசிக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டரா இருக்கிறதுனால தான் விஜய் குறித்து தானே எந்த தகவல் வந்தாலும் உடனடியாக நம்ம அதை பதிவு பண்றோம். இப்போ அந்த மலேசியா கூட்டத்துக்கு வருவோம், மலேசியாவோட விழா சம்பந்தமா வருவோம். இப்போ ஜனநாயகன் படம் அந்த படத்துல இந்த நம்ம இவருடைய கட்சி டிவிகே கட்சியில பொதுச் செயலாளராக புசியானந்த் கூட ஒரு சிறப்பு தோட்டத்தில் நடிச்சிருக்காரு. என்னவா நடிச்சிருக்காருன்னு தெரியல. இப்பவும் அவர் நேரில் நடிச்சிட்டு தான் இருக்காரு பல இடங்கள்ல. இப்போ அவர் சினிமாவிலும் நடிகராகவும் மாறிட்டார். அவர் அதுல ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. இப்போ அவரும் புசி ஆனந்துக்கு அங்க அழைப்பு இருக்கு, மலேசியா போறாரு. ஆனா அழைப்பை தவிர்த்தது, அழைப்பை வேணாம், நீ வர வேணான்னு சொன்னது ஆதவ். வந்தாலும் நீ அங்க ஸ்டேஜ்ல எல்லாம் உனக்கு இடம் கிடையாது, நீ சும்மா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதவுக்கு அழைப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம பார்ப்போம். ஏன்னா இந்த ஆள் உள்ள ரூம்குள்ள ஒரு டபக்குன்னு கையில காலில் விழுந்தா கூட என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஸோ மலேசியா விழா அந்த அரங்கம், அந்த குறிப்பிட்ட அரங்கத்துல குறைந்தபட்சம் ஒரு 80,000 75,000 80,000 பேர் உட்காரலாம் முன்னாடியே சொல்லியிருந்தோம். இப்போ அந்த வெறும் விழா ஆடியோ லான்ச் மட்டும் நடக்கலைங்க. அங்கதான் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஏதோ ஆடியோ லான்ச் பண்றாங்க, இவங்க முக்கியமான நபர்களை பேசுவாங்க, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நிகழ்ச்சி நடக்கும், படம் தொடர்பான பாடல் போடுவாங்க, உடனே எல்லாரும் பார்ப்பாங்க, ஆரவாரம் மைக் பிடிச்சி பேசுவாரு, அப்புறம் அங்கிருந்து கிளம்பி வந்துருவார் விஜய் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாளும் நீங்க எதிர்பார்த்திருந்தா அது போய் ஆடியோ லான்ச் மட்டும் பண்ணலாங்க. ஏன்னா ஆடியோ லான்ச் பண்ணுவதற்கான சாத்தியம் மட்டும் அங்க எடுபடலை. இப்போ அதுக்கு ஒரு பெரிய இப்ப நம்ம இனிமே விஜய் கூட்டு போய் ஒரு நிகழ்ச்சி நடத்துறதை விட இந்த படம் மூலமாக ஒரு பெரிய நிதியை திரட்டிடலாம், ஒரு பெரிய தொகை நம்ம பெரிய லெவல்ல ஒரு பெரிய ஆட்டையை போட்டுடலாம். வெளிநாட்டு வாழ் தமிழர்கள்கிட்டையும், சிங்கப்பூர் மலேசியா உட்பட பல நாடுகள்ல இருந்து வரக்கூடிய தமிழர்கள்கிட்டையும் விஜயை எடுத்துட்டு போய் காமிச்சு டாலர்ல நம்ம கோடிகளை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கணக்கு ஒன்று போடப்பட்டிருக்கு. அதற்கு முக்கிய மூல காரணமா செய்தது என்னுடைய தம்பி ஜெகதீஷ். அவர் விஜய் கிட்ட தான் இருக்காரு. ஒரு தயாரிப்பாளர், சினிமா தயாரிப்பாளர், விஜயனுடைய இணை பொருளாளர். உலகத்திலே யாருக்கும் இந்த மாதிரி பொறுப்பெல்லாம் வழங்கினதே கிடையாது. விஜய் கட்சியில் வித்தியாசமா இருப்பாங்க எல்லாருமே. இணை பொருளாளர் இருப்பாங்க, தேர்தல் மேலாண்மைன்னு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய உல்டா வேலைகள்லாம் செய்யக்கூடிய கட்சி அது. ஸோ அதில் இணை பொருளாளர் இருக்கிற தம்பி ஜெகதீஷ் அவர் பிஆர்ஓவும் இருக்காரு, மேனேஜராகவும் இருக்காரு. எல்லா விஷயங்களையும் அவர் விஜய்க்கு பார்த்துக்கிறாரு. விஜயனுடைய ரொம்ப அப்படியே காம்பாக்டா வச்சிருக்காரு. விஜய் சுற்றி ஒரு வளையம் வச்சு அவரை மீறி யாரும் அங்க போயிட முடியாதுன்னு ஒரு ரூட் போட்டு வச்சிருக்காரு. ஆமாங்க, அவர் நடத்துற நிறுவனம் பேர் ரூட். இந்த ரூட்டை தெளிவா போட்டு வச்சிருக்காரு. அதன் மூலமாக குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறவர் ஜெகதீஷ். நல்லதுதான், தப்பு இல்லை.
வளர்ச்சின்றது எப்படி வந்தாலும் நமக்கு ஒன்றும் அதை பத்தி ஆச்சரியம் இல்லை. அதற்கான பலனை, அதற்கான கணக்கு வழக்குகளை, அதற்கான விஷயங்களை எல்லாம் அவர்கள் வந்து செஞ்சுக்க போறாங்க. அரசாங்கம் ஒரு சாதகமா இருக்கு, அதாவது ஒன்றிய அரசாங்கம். அந்த ஒன்றிய அரசாங்கத்தினுடைய சாதகமா இருக்கிறத பயன்படுத்தி வெளிநாடுகளில் போய், அதுவும் குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூர் எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ரொம்ப ஃபேன்ஸ் ஜாஸ்தி. அங்க போய் நம்ம வந்து ஒரு ஆடியோ லான்ச் நடத்திக்கலாம். அங்க போய் என்ன உருட்டலாம்னா, தமிழ்நாட்டில் இடம் கொடுக்கல எங்களுக்கு அப்படின்னு உருட்டலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. ஏன் வந்து தமிழ்நாட்டில் இடம் கிடைக்கலன்னு உருட்டுறதுக்கு மலேசியா போலாம்னா, இது வெறும் மலேசியாவுக்கு நிகழ்ச்சிக்கு மட்டும் போல, அங்க ஒரு லைவ் இன் கான்செப்ட் பண்றாங்க. இதுவரை விஜயனுடைய படங்கள், ஏன்னா இது கடைசி படம்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காருல்ல, அது உருட்டுறது தான். எப்படி இன்னொரு படம் அவர் வந்து பண்ண போறாரு, அது வந்து அட்லி கிட்ட கதை கேட்டிருக்காரு, இன்னும் பல 4 கதை கேட்டு வச்சிருக்காரு இது வரைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுல நிச்சயமா ஒரு படம் 69 நிக்காது, 70 வந்து நிக்கும் கண்டிப்பா. சோ அதனால நிச்சயமாக வந்து அவர் இன்னொரு படம் பண்ண வாய்ப்பு இருக்கு. அந்த படம் எப்போ அறிவிப்பாங்கன்னு தெரியாது. தேர்தலில் வந்து பின்னங்கால் பெடல படம் மக்கள் ஓட விட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ ஒருவேளை அவர் வந்து அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆக மொத்தம் விஜய்க்கு இன்னொரு படம் வாய்ப்பு இருக்கு, இன்னொரு படம் நடிக்க போறாரு. அதனால விஜய் ரசிகர்கள் இப்ப அரசியலுக்கு போனதுனால வெறுப்பா இருக்கீங்கன்னா இருக்காதீங்க. நிச்சயமா விஜய் வந்து கண்டிப்பா ஸ்கிரீன்ல மறுபடியும் ஒரு நடிக்க வருவாரு. அதனால அந்த நம்பிக்கையோடு இருங்க. இப்ப மலேசியா விஷயத்துக்கு வரேன். மலேசியால லைவ் இன் கான்செப்ட் ஒரு இசை கச்சேரியை நடத்த போறாங்க. இந்த ஆடியோ லான்ச் ஒட்டிய ஒரு லைவ் இன் கான்செப்ட் நடத்த போறாங்க. அதனாலதான் அந்த ஸ்டேடியத்தை பிடிச்சிருக்காங்க. அந்த ஸ்டேடியத்துல ஒரு 80,000 பேர் உட்கார முடியும். இப்போ நீங்க அந்த ஊர்ல இப்ப நம்ம கரன்சி மாதிரி கிடையாது. அந்த ஊர்ல வந்து வெள்ளி, ஸோ டாலர், அதை வந்து நம்ம ஒரு 500 வெள்ளின்னு வச்சுங்களேன். அந்த மலேசியாவில் 500 வெள்ளி அப்படின்னா, நான் சொல்வது சரியாக இருக்கும் பட்சத்துல மலேசிய நண்பர்கள் நிறைய இதை பார்த்துட்டு இருப்பீங்க, உங்க கவனத்துக்கு விட்டுறேன். நான் சரியா இருக்கும் பட்சத்துல நீங்க அந்த நான் ரேட்டிங் சொல்றேன், அது உண்மைன்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, தப்பு இல்லை. 500 ரூபான்னு வச்சுங்க, நம்ம ஊர் காசு இல்லை, அதாவது இந்திய மதிப்புல நான் சொல்லல, மலேசியன் மதிப்புல 500 வெள்ளி, 500 டாலர் அங்க செலவு பண்றாங்க அப்படின்னா ஒரு டிக்கெட்டோட விலை 500 ரூபான்னு வச்சுங்களேன் அந்த ஊர் காசுல. நம்முடைய இந்திய மதிப்புல அது வந்து கிட்டத்தட்ட 10,000 ரூபாய். 500 ரூபாய் மினிமம் வச்சுக்கிட்டா கூட அங்குள்ள மக்களுக்கு 500 ரூபாய் செலவு பண்றாங்கன்னா இந்திய மதிப்புல 10,000 ரூபாய். கணக்கு போட்டு பாருங்க, 80,000 இருக்கைகள் கொண்ட அரங்கு, அதுல குறைந்தபட்சம் ஒரு 50-60,000 டிக்கெட்ஸ் வந்து சேல்ஸ் பண்றாங்க. நான் சொல்றது மினிமம் ரேட்டு, கடைநிலை ரேட்டு $500 அப்படின்னு கணக்கு போட்டா அவங்க வந்து அதை ஸ்லாப் வச்சிருப்பாங்க. கிட்ட நெருங்க சோஃபா போட்டு ஒரு பெரிய தொகையை வசூல் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாயை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக திரட்ட ஒரு பெரிய ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. அதுவும் கட்சி நிதியாக அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. எப்படிங்க பாஜக அரசாங்கம் இருக்கும்போது அப்படிலாம் நிதியெல்லாம் வெளிநாட்டுல இருந்து எடுத்துன்னு வர முடியுமா அப்படின்னா, அதுக்குதான் இந்த இசை நிகழ்ச்சி. நீங்க கட்சி நிதினு போய் கரெக்ட் பண்ணாதான் இங்க ஏகப்பட்ட முட்டுக்கட்டை போடுவாங்க. சார் நாங்க சினிமா நிகழ்ச்சி பண்ணோங்க, லைவ் இன் கான்செர்ட் பண்ணோம், எங்களுக்கு அந்த டிக்கெட் வித்தோம், அதுல கிடைச்ச காசுன்னு சொல்லி அந்த பணங்களை இங்க கட்சிக்கு செலவு பண்றதுக்கு திட்டம் வச்சிருக்கிறாரு விஜய். இதற்கு மூல காரணமாக இருக்கிறது என் தம்பி வந்து ஜெகதீஷ். தம்பி மூலக்காரன். ஏன்னா இல்லைன்னா சாதாரணமா சுத்திட்டு இருந்தவன் டக்குன்னு உடனே போய் அங்க உட்காந்து, ஒரு சிலருக்கு இப்போ வந்து மியூசிக் டைரக்டர் நம்ம ஜிவி பிரகாஷ்க்கு கொஞ்ச நாள் கூட இருந்தாரு, அப்புறம் சில நடிகைகள் கூட இருந்தாரு, அப்புறம் கீர்த்தி சுரேஷ்க்கு இருந்தாரு, சிரிச்சாக்கு இருந்தாரு, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இருந்து டக்குன்னு போய் விஜய் கிட்ட உட்காந்து விஜய்க்கு நல்ல ஆலோசனைகள் கொடுத்து விஜய் அவரை நம்பி இன்னைக்கு வந்து விஜயனுடைய கேரவேனுக்குள்ள எந்த விதமான அனுமதியும் பெறாமல் உள்ளே நுழைகிற ஒரே மனிதர் ஜெகதீஷ் மட்டும்தான். ஸோ அந்த அளவுக்கு ஜெகதீஷ் மட்டும் தான் ஆல் கிளாஸ் ஆடியன்ஸுக்கு உள்ள நுழையிற மாதிரி எல்லா கதவுகளுக்கும் அவர் தான் ஆக்சஸ் கார்டு வச்சிருக்காரு. விஜயனுடைய அனைத்து கதவுகளையும் திறந்து பார்க்கக்கூடிய ஆக்சஸ் வச்சிருக்கிறவர் ஜெகதீஷ். நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஜெகதீஷ் இந்த ஐடியாவையும் கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அங்க வெளிநாட்டுல திரட்டப்படுகிற நூற்றுக்கணக்கான கோடிகள், 100 கோடி ரூபாய் திரட்ட திட்டம், அதுக்கு மேலே வரலாம், இல்ல அது கம்மியாவும் வரலாம். மினிமம் 500 ரூபாய் கணக்கு போட்டீங்கன்னா கூட 50,000 பேர் திரண்டால் 500 ரூபாய் கணக்கு போட்டாலே கிட்டத்தட்ட எவ்வளவு கோடி வருது நீங்க கணக்கு போட்டு 50 கோடிக்கு மேல வரும். சோ அந்த தொகையை கட்சி நிதியா ஏன்னா இப்ப இந்த விஜய் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா, கட்சி நிதிக்கு எவனையோ பிடிக்கிறாரு, அவர் காசை செலவு பண்ண மாட்டாரு. இப்போ அவர் காசு கிடையாது, எங்கேயோ வெளிநாட்டுல போய் வெளிநாட்டு வாழ் தமிழர்கிட்ட வந்து போய் புடிங்கின்னு வர போறாரு. தமிழர்களும் விஜய் நம்ம ஊருக்கு வந்துட்டாரேன்னு சொல்லி அவர் ஆர்வம் மிகுதினால அங்க போறாங்க. அணில் குஞ்சுகள் அங்க நிறைய இருக்கு எல்லா இடங்கள்லயும். ஆனா கொஞ்சம் விவரமா இருப்பாங்க. இங்க இருக்கிற மாதிரி முண்டி அடிச்சு ஓடி நெரிசல்ல சிக்கிலாம் சாக மாட்டாங்க, அந்த மாதிரி எல்லாம் போக மாட்டாங்க, கொஞ்சம் டீசெண்டா இருப்பாங்க. அப்படி இருப்பவங்கள விஜய் மீது ஒரு கிரேஸ் இருக்கும்ல, அது போற தப்பு இல்லைங்க. அவர் உங்க ஊருக்கு வராருன்னா நீங்க போய் பார்க்க போதான் போறீங்க, அது தப்பு இல்லை. ஆனா வந்து
இந்த தொகை இருக்குல்ல, இந்த தொகையை செலவிடக்கூடிய திட்டம் வந்து தொகை எதனால் இப்ப அந்த மாலிக்ன்றவர் தான் நிகழ்ச்சின்றதா, அவரை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அவர் வந்து பல கிரிமினல் வழக்குகள் அவர் மேல இருக்கு. இப்ப சமீபத்தில் கூட கைது செய்யப்பட்டு வெளியில இருக்காருனாங்க. அந்நிய செலாவணி வழக்கு, குறிப்பாக அந்நிய செலாவணி வழக்கு, பொருளாதார குற்றப்பிரிவுலாம் அவர் மாட்டியிருக்காரு. பண வரவு செலவுகள்ல நிறைய சிக்கல் இருக்கு அவர்கிட்ட எல்லாம் சொல்றாங்க. அப்படிப்பட்டவர்கிட்ட தான் இந்த விழாவை ஒப்படைச்சிருக்காங்க. அதனால அவருக்கு எப்படி பணங்களை வந்து நீங்க மாத்தி கொடுக்கறதுலாம் நல்லாவே தெரியும். இன்னொன்னு மிக பிரதானமாக பாஜகவுடைய ஆசி, பிஜேபியோட ஆசி இருக்கிறதுனால தான் அந்த வெளிநாட்டுல நிகழ்ச்சி நடத்துவதற்கு இவர் போறது வர்றது எல்லா பர்மிஷன்ஸும் உடனடியாக கிடைக்குது. நீங்க எப்படிங்க அது எல்லாரும் யாரு கேட்டாலும் கொடுப்பாங்க, என்னங்க புதுசா நீங்க உருட்டுறீங்கன்னா உருட்டலங்க, உண்மையதான் சொல்றேன். எப்படி நீங்க கேட்டுங்க, பாஜக பின்புலத்துல எப்படி இருக்கு நீங்க சொல்றீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் மறுபடியும் ஞாபகப்படுத்த பாக்குறேன். கரூர்ல ஒரு சம்பவம் நடக்குது. கரூர்ல இவர் வராரு, போகும்போதே தனி சார்ட்டர்ட் பிளைட்ல போறாரு. நீங்க விமான போக்குவரத்து அந்த துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு விமானம் வந்து பறக்கணும் அப்படின்னா அதுக்கு கிளியரன்ஸ் வாங்கணும், ரூட் கிளியரன்ஸ். சென்னையில இருந்து நீங்க எந்த ஊருக்கு போறீங்களோ முன்பாகவே நாங்க இந்த விமானத்துல போறோம், இது இந்த வகையான விமானம், இந்த விமானத்துல இத்தனை பேர் தான் பயணம் பண்ண முடியும், இத்தனை பேர் பயணம் பண்ணி அந்த ஊர்ல ஏதோ ஒரு ஊர்ல போய் இறங்குறதுக்கான கிளியரன்ஸ் வாங்குவதற்கு மத்திய அந்த விமான போக்குவரத்து துறையுடைய பர்மிஷன் பெற்றால், கிளியரன்ஸ் கிடைத்தால் மட்டுமே விமானம் பறக்க முடியும். சோ அந்த அடிப்படையில இவர் வந்து திட்டமிடுதல், வெளியில சொன்ன திட்டமிடுதல் தான் நான் சொல்றேன். எனக்கு உள்ள அஜெண்டா இடன் அஜெண்டா எனக்கு தெரியாது. என்ன சொன்னாங்கன்னா 8:45 நாங்க இங்க இருந்து கிளம்புவோம், சென்னையில இருந்து தனி விமானம் மூலமாக திருச்சி ஏர்போர்ட்ல போய் இறங்குவோம், திருச்சியில நாங்க நிகழ்ச்சிகள் எல்லாம் முடிச்சுட்டு நாங்க வந்து எல்லாம் முடிச்சு ஒரு 10 மணிக்கு வருவோம் அப்படின்னு தான் அவங்களுடைய திட்டமிடுதல். ஆனா சம்பவம் என்ன நடந்துச்சுன்னா 8 மணிக்கு அங்க வரேன்னு சொன்னவர் 8 மணிக்கு அங்க போல, இங்கே தான் 8:45 கிளம்புறாரு. கிளம்பி தனி விமானத்துல போயிட்டாரு, தப்பு இல்லை, போன வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் அந்த விமானம் புறப்படுவதற்கான காலக்கெடு, புறப்படுவதற்கான அந்த ரூட் கிளியரன்ஸை இரவு தான் வாங்கி வச்சிருந்திருக்காங்க. நள்ளிரவு 10 மணி 11 மணிக்கு மேலதான் அவங்க ரூட் கிளியரன்ஸை திருச்சியில வாங்கி வச்சிருக்காங்க. ஆனால் 7:30 மணி 7 மணிக்கே இங்க சம்பவம் நடந்து போச்சு. இந்த மாதிரி வந்து நெரிசல்ல கொத்து கொத்தா மக்கள் உழுந்து செத்து போயிட்டாங்க. இந்த தகவலோட அந்த கேரவன் வண்டியை தூக்கிட்டு பைபாஸ்ல பறந்து வந்து தப்பிச்சு திருச்சி வந்து சேர்ந்தாச்சு. வந்து சேர்ந்த உடனே அடுத்த நிமிஷம் தாமதிக்காம விறுவிறுன்னு ஏர்போர்ட்டுகளை ஓடி போய் தனி விமானத்துல ஏறி டக்குன்னு அங்கிருந்து சென்னை வந்து இறங்கிட்டார். உடனடியாக ஏறி அவர் தனி விமானத்துல கிளம்பி வருவதற்கு ரூட் கிளியரன்ஸ் கொடுத்தது யாரு, எப்படி அவருக்கு உடனே கிடைச்சது? அப்ப பாஜகவோட விமான போக்குவரத்து துறையோட ஆசி இல்லாம, பாஜக ஆசி இல்லாம, அந்த துறை அமைச்சருடைய ஆசி இல்லாம, அமித்ஷா ஆசி இல்லாம, மோடி ஆசி இல்லாம, பிஜேபி பின்னணியில இல்லாம உனக்கு எப்படி அந்த கிளியரன்ஸ் கிடைக்கும்? என்னதான் நீ நடிகனா இருந்தாலும் நீ முதலமைச்சர் கிடையாது, நீ ஒன்றிய அமைச்சர் கிடையாது. ஒன்றிய அமைச்சர் கூட அந்த வாய்ப்பெல்லாம் தரமாட்டாங்க. பிரதமர், ஜனாதிபதி, முதல்வர் கூட டக்குன்னு கிளம்ப முடியுமான்னு எனக்கு தெரியல. ஜனாதிபதி பிரதமருக்கு ஒன்னா அந்த விஷயங்கள் இருக்கு, பாதுகாப்புத்துறை அமைச்சர், அந்த மாதிரி சில பேருக்கு மட்டும்தான் அந்த நாம்ஸ வந்து திடீர்னு அவங்க ஏர்போர்ட்டுக்குள்ள போய் டக்குன்னு உடனே ஒரு ஃபிளைட்டை அவங்க வந்து டேக் ஆஃப் பண்ணி போக முடியும். இந்திய நாடு சட்டம் அதுதான் சொல்லுது. ஆனா எல்லா சட்டங்களையும் உடைத்து வளைத்து கிடைத்த நேரத்துல ஏர்போர்ட்ல போய் ஓடின நேரத்துல ஒளிஞ்சிக்கிறதுக்கு வசதியா எங்க பிடிச்சிட்டு போறாங்க, வழியில எங்க போலீஸ் வந்து வண்டியை மடக்கி அரெஸ்ட் பண்ணிடும், 41 பேர் செத்ததுக்கு நீதாண்டா காரணம்னு புடிச்சிட்டா என்ன பண்றது? ஏன்னா 2 பேர் செத்ததுக்கு தெலுங்கானாவில வந்து நம்ம அல்லு அர்ஜுனை தூக்கிட்டு போயிடுச்சு போலீஸ். 41 பேர் நம்மளாம் ஒரு நிமிஷம் கூட போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார முடியாது, நம்ம ஏசிலே இருந்து பழகிட்டோம், சொகுசு வாழ்க்கையில இருந்து பழகிட்டோம்னு தலை தெறிக்க ஓடி வந்து ஏர்போர்ட்டுக்குள்ள பத்திரிகையாளர் கேட்கறாங்க, ஐயா 30 பேர் செத்து போயிட்டாங்க, ஏதாவது பதில் சொல்லிட்டு போங்கன்னா அதை பத்தி காதிலே விடாத, காது கேட்காதவர் போல ஓடி போய் வந்து ஏறி போனார்ல. இதைத்தான் சொல்றேன் பிஜேபி பின்னணியில சப்போர்ட் பண்ணுதுன்னு. அதனாலதான் சொல்றேன் பிஜேபி ஆட்சி இருக்கிறதுனால வெளிநாட்டு நிகழ்ச்சியில எந்த ஊர்ல வேணா போய் நிதி திரட்டலாம், அந்த நிதியை கட்சி நிதியாக திரட்டி எடுத்துன்னு வரலாம். ஏன் கட்சி நிதி யார் எல்லாரும் திரட்டுறாங்களே அப்படின்னா இப்பெல்லாம் திரட்டுறது கிடையாது. இப்ப எங்க அண்ணன் சீமானுக்கு வெளிநாடுகள்ல இருந்து நிறைய நிதி வந்துச்சு, நாம் தமிழருக்கு. இப்ப அதெல்லாம் நிறைய குறைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. அதற்கும் பிஜேபிக்காக தான் காரணம். ஏன்னா அதனாலதான் நீ ஏன்னா அங்கங்க போய் கை நீட்டுற, நானே உனக்கு கொடுக்குறேன்னா நாக்பூர் ஏதோ சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அது உண்மைத்தன்மை நமக்கு தெரியல. அவரும் ஒரு வகையில வந்து பிஜேபிக்கு ஆதரவா தான் இருக்கிறதா சொல்றாங்க. பார்ப்போம் அது தேர்தலில் என்ன நடக்கும்னு தெரியும். ஏன்னா அவருக்கும் அங்க நிதிகள் வந்து பற்றாக்குறை ஆயிடுச்சு, கிடைக்கல. வெளிநாட்டுல இருந்து நிதி வருவது மிகப்பெரிய தடைக்கல்ல மாறிச்சு. இங்க வந்து நீங்க ட்ரஸ்ட் எல்லாம் நடத்துறாங்கல்ல, இப்ப கிறிஸ்தவ பள்ளி நிறுவனங்கள், கிறிஸ்தவ தேவாலயங்கள், கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்கள், என்ஜிஓஸ், பல விஷயங்களுக்கு வெளிநாட்டில இருந்து வருகிற பெரும்பாலான 90% நிதியை இந்த பாஜக அரசாங்கம் வந்தவனே கத்திரி போட்டு கட் பண்ணிடுச்சு. ஏன்னா நீங்க அந்த பணத்தெல்லாம் வாங்கி இங்க சட்டவிரோத செயல்கள் செய்றீங்கன்னு சொல்லி அதுல வந்து நிறைய நாம்ஸ் மாத்தினதுனால பல நிறுவனங்கள் மூடப்பட்டுச்சு, என்ஜிஓஸ் மூடப்பட்டாச்சு.
பல விடுதிகள் மூடிட்டாங்க, ஆதரவற்றோர் விடுதிகளை மூடிட்டாங்க, கிறிஸ்தவ நிறுவனங்களான பெரும்பாலான விஷயங்கள் மூடப்பட்டுச்சு. இஸ்லாமிய நிறுவனம் சொல்ல வேண்டியதில்லை, ஏற்கனவே அவங்க மீது ஒரு சந்தேக பார்வை பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ மைனாரிட்டிஸ் நடத்துற எல்லா நிறுவனங்களும் எல்லா விதமான அந்த வரவு செலவுகளும் தடுக்கப்பட்டுச்சு. ஆனா விஜய் மாதிரியான ஆட்களுக்கு பிஜேபி சப்போர்ட் பண்ணும். இப்ப அங்க வந்து ஏன் கான்செப்ட் பண்றீங்க, இவ்வளவு நாளா நீங்க வந்து வெறும் ஆடியோ லான்ச் தானே பண்ணுவீங்க, அதுவும் உள்ளூர்ல தானே பண்ணுவீங்க. சரி, உள்ளூர்ல தமிழ்நாட்டுல இந்த மாதிரி கரூர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு, உனக்கு வந்து இங்க நடத்துறதுக்கு பயமா இருக்கு, இல்ல இங்க நடத்த வேணான்னு சொல்ற ஆட்கள் எல்லாம் சொல்றாங்க, அதை கேட்டுக்கிட்டேன். தமிழ்நாட்டை விட அதிக ரசிகர்களை கொண்ட கேரளாவில் நடத்திருக்கலாமே. கேரள ரசிகர்கள் வந்து என்ன பாவம் பண்ணாங்க, நீ உன் போனா போஸ்டர் தூக்கின்னு திரியிறாங்களே, உன் படத்தை கொண்டாடி மகிழ்றாங்களே, அந்த ஊர்ல நடத்திருக்கலாமே, இதை விட பெரிய கூட்டம் அங்க வந்திருக்குமே. ஆனா அவர் நோக்கம் அந்த ஆடியோ லான்ச் நடத்துறது மட்டும் இல்ல, இந்தியாவில் நடத்தினா காசு பார்க்க முடியாது இல்ல, இந்தியாவில் நடத்தினா என்ன பெருசா கிடைக்கும், பெருசா ஒன்றும் கிடைக்காது. ஆனா இதுவே வெளிநாட்டில் நடத்தினா நிதி திரட்டும் ஒரு பெரிய வாய்ப்பாக அமைஞ்சிரும்னு சொல்லி இந்த மலேசிய விசிட்ட, மலேசிய பயணமே அந்த லைவின் கான்செப்ட் மூலமாக பல 100 கோடிகளை திரட்ட திட்டம். அந்த பல 100 கோடிகளும் முறையாக பிஜேபி ஆசியோடு, பாஜக அரசினுடைய ஆசியோடு ஈஸியா சுலப பரிவர்த்தனை மூலமாக இவர் கணக்குக்கு, இவருடைய கட்சிக்கு நிதியாக வரும் அப்படின்றது சொல்லப்படுகிற தகவல். இது நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் அதிர்ச்சி ரகம் தான். இந்த அந்த கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா அவர் இதுக்கு முன்னாடி நடிச்ச ஹிட் பாடல்கள் எல்லாத்தையும் பாடுவதற்கு இங்குள்ள பாடகர்கள் எல்லாம் வந்து இப்பவே புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்ட்ரியாவை பத்தி இப்ப அவங்களே கேவி நிறுவனமே ஒரு வீடியோ வெளியிட்டாங்க, அவங்களே மகிழ்ச்சியா சொல்லிட்டாங்க, ஆமாங்க நான் வந்து நாங்க கூகுள் பெண்ணே, அந்த கூகுள் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை வந்து பாடுறதுக்கு நான் தயாராயிட்டேன், அங்க வந்து விஜயோட பாட்டு பாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஏற்கனவே சொன்னும், பல பிரபலங்களை தேடுறாங்க, பல பேர் தப்பிச்சு தலைதெறிக்க ஓடுறாங்கன்னு. பிரபலங்கள் வரமாட்டேன்னு சொன்ன உடனே லைவின் கான்செர்ட்ல பாடகர்களை திரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு என்னங்க, காசு கொடுத்தா போய் பாடுவாங்க, தப்பு இல்லை, அவருடைய வாய்ப்பு, அவர் கிடைக்கிற ஒரு சலுகை, அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுல என்ன இருக்கு, ஆக மொத்தம் மலேசியா மக்களே, சிங்கப்பூர் மக்களே, மலேசியா மக்கள் கிட்டதான் பெரும்பாலும் அவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். ஆனா சிங்கப்பூர்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க, ஏன்னா அவங்க வந்து ஆன் ரோட்லயே வந்துடலாம், ஏன்னா அவங்க ரெகுலரா வந்துட்டு போறவங்க. ஸோ அதனால அவங்க சில சுற்றி இருக்கிற பல நாடுகள்ல இருந்து, பக்கத்து நாடுகள்ல இருந்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. விஜய் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து மலேசியா மண்ணில் கால் பதிக்க போறாரு, அதுவும் வந்து மக்கள் முன்னாடி நின்று ஒரு சினிமா விழாவுக்காக போறாரு. விழாவோடு சேர்த்து லைவின் கான்செப்ட், குறைந்தபட்சம் 3 மணி நேரம் அதை நடத்துவதற்கு திட்டம் வச்சிருக்காங்க. 3 மணி நேரத்துல எவ்வளவு பாட்டு பாடுவாங்கன்னு பாத்துங்க. விழா ஏதோ கொஞ்சம் தான் இருக்கும், அங்க போய் என்ன அரசியல் உருட்டுவார்னா, தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஆசைப்பட்டா கூட தமிழ்நாடு அரசாங்கம், திமுக அரசாங்கம் என்ன உருட்டுது, பரட்டுது, என்ன பிதுக்குது, புடுங்குதுன்னு சொல்லுவாரு. அப்புறம் இல்லாம என்ன ரோட்லயே நடக்க விட மாட்டேங்கிறாங்க, இந்த விழாவை கூட நான் அங்கதான் நடத்தலாம்னு பார்த்தேன், அனுமதி கொடுக்கல, நான் வந்து வெளியே வந்தாலே அனுமதி தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய உருட்டுறதுக்கும் அது வாய்ப்பா அமைஞ்சிரும். என்ன எது நடந்தாலும் சரிங்க, ஜனநாயகன் படத்துல பேசுகிற அரசியல் நிச்சயமாக நம்ம விஜய்க்கு பின்னடைவாக தான் பார்க்கப்படும். ஏன்னா அதுல வந்து அவர் நிச்சயமா தான் ஒரு நேர்மையாளர், தான் ஒரு மிகச்சிறந்த சரியான நபர், நான் தான் தலைவன், தனித்திறமை வாய்ந்த தலைவன் சொல்வதற்கு முயற்சி எடுப்பாரு. அந்த அடிப்படையில் தான் கிளைமாக்ஸ்ல ஒரு சிஎம்ஏ ஆகிறதா காட்டுறாங்களாம். சினிமாவில் மட்டும் தான் சிஎம் ஆக முடியும், நிஜத்துல ஆக முடியுமானா தெரியலங்க. நீங்க கண்ணாடி பாத்துங்களேன். ஏன் தெரியலன்னு சொல்றேன்னா, இங்க வந்து மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா விஜய் இல்ல, இனி எவன் வந்தாலும் சிஎம் ஆக முடியாது. ஏன்னா நீ மக்கள்கிட்ட ஒண்ணுமே நல்லதே பண்ணல, ஆனா மிஷின் திருட்டுத்தனம் பண்ணான்னு வச்சுங்களேன். இப்ப பீகார்லாம் பாத்தீங்கன்னா, பீகார்ல மக்கள் வந்து அந்த அமைச்சர்களையும் அங்க இருக்கிற ஆளுங்கட்சியும் சாணி உருண்டையை வச்சு அடிச்சு விரட்டி ஓட விட்டாங்க. பிஜேபியால உள்ளே நுழைய முடியல. அப்பேற்பட்ட இடத்திலேயே தில்லுமுள்ளு செய்து வந்து பிஜேபி அந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. எல்லாரும் ஒண்ணு சொல்றாங்க, அது மாதிரி இங்க ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணுவாங்கன்னா அதுலயும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஈஸியா சுலபத்துல எல்லாம் வந்து விஜய் வந்து முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வச்சிடாது. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, பிஜேபியோட ஒரு தில்லுமுள்ளு என்ன பண்ணுவோம்னா, விஜய் நல்லா வந்து அப்படியே கொம்பு சீவி கொண்டு வந்து களத்தில் நிறுத்தி மக்களை குழப்பி, மக்கள் வந்து குழம்பிய குட்டையில, தெளிவான குட்டையில அடியில் என்ன இருக்குன்னு தெரியும், தெளிஞ்சிரும், நம்ம பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் இதுல என்ன இருக்கு என்ன இல்லை அப்படின்னு சொல்லி, ஆபத்து இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அதுவே நீங்க குழப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், கலங்கலா இருக்கிற விஷயத்துக்குள்ள அடியில் என்ன இருக்குன்னு தெரியாது, ஆபத்தான விஷயங்கள் கூட இருக்கலாம் நமக்கு தெரியாது. சோ அந்த மாதிரி குழப்பி மக்களை வந்து செதற பண்ணி எஸ்ஐஆர்னு ஒரு திருட்டுத்தனத்தை உள்ள கொண்டாட பாக்குறாங்க. அதன் மூலமாக வாக்குகளை சிதறடிச்சு அவங்களுக்கு வேண்டிய வடநாட்டரை உள்ள கொண்டாந்து ஒரு மாதிரி குழப்பி வச்சு யாருக்கும் வந்து தொங்கு விஷயத்தை கொண்டு வந்து வச்சிடலாம். அப்ப அதன் மூலமா நாம வந்து ஒரு பெரிய பின்னாடி வேலை பார்க்கலாம். ஏன்னா 4 வருஷ காலம் எடப்பாடியை வந்து கேடயமா வச்சு ஒரு விஷயங்கள்லாம் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணலாமான்னு முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு மக்கள் தெளிவானவர்கள், எந்த காலத்திலும்
அதற்கான வாய்ப்பு இல்லை என்றுதான் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கிற தகவல். இவங்க சொல்ற மாதிரி வந்து பிரதமர் சொன்ன அந்த வார்த்தையோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பிரதமர் என்ன சொன்னார்னா, பீகார் வாசம் தமிழ்நாட்டில் வீசுகிறது அப்படின்னாரு. உண்மைதான், பீகார் வாசம் தமிழ்நாட்டில் வீசுகிறது தான். பீகாரில் என்ன வாசம் வீசியது? ஆளும் கட்சி மீண்டும் ஜெயிக்கும் என்கிற வாசம் அங்க வீசியது. அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் ஆளும் கட்சியாக இருக்கிற திமுக மீண்டும் ஜெயிக்கும்ன்ற வாசம் வீசுவதாக தான் பிரதமர் தமிழ்நாட்டில் பீகார் வாசம் வீசுகிறதுன்னு சொன்ன மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் அப்படிதான் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். மலேசியாவில் விஜயனுடைய திட்டம் இதுதான் அப்படின்றத எனக்கு தெரிந்த தகவலை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற மலேசிய நண்பர்கள், மலேசிய வாசகர்கள், பார்வையாளர்களுக்கு அங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. நான் சொல்றதுல உண்மை இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். காசுக்காக மட்டுமே அந்த நிகழ்ச்சி லைவின் கான்செப்டாக மாற்றப்பட்டிருக்கு அப்படின்றத நான் சொல்லுவதில் உண்மை இல்லை அப்படின்னா ஆதாரத்தோடு நீங்க போடுங்க. நான் இது நிச்சயமாக இதுதான் காரணம் என்பதை சொல்லியிருக்கிறேன். எனக்கு கிடைத்த அதிகாரப்பூர்வ தகவலின் அடிப்படையில நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இனிமே அவர் சொன்ன மாதிரி ஆதாரம் கேட்டுன்னா அதான் வெளியில வந்து சொல்லிட்டாங்களே, அந்த மாதிரி அது மாதிரி எனக்கு வந்து கூட இருக்கிறவங்களே சொல்லிட்டாங்களே, அதனால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ற. ஏன்னா கூட என் தம்பி தானே இருக்கான், ஜெகதீஷ் பழனிசாமி தானே கூட இருக்கான், அதனால அவன் சொன்னான்னு கேட்கக்கூடாது. அந்த மாதிரி நிறைய தம்பிமார்கள்லாம் கூட இருக்காங்க. அதனால நீங்க முடிவு பண்ணீங்க, அவங்க என்ன திட்டம் வைத்தாலும் அது வெளியிலே வந்துடும். பூனைக்குட்டி ஒரு நாளைக்கு வெளியே தானே வந்து ஆகணும். கத்திரிக்காய் முத்துச்சுன்னா கடத்தரு வியாபாரத்துக்கு வந்துதான் ஆகணும். ஆக மொத்தம் நீ என்ன பண்ணாலும் மக்கள் மன்றத்தில் நின்று தான் ஆகணும். எவ்வளவு காலத்துக்கு நீ வந்து அரங்குக்குள்ளேயே பேசிக்க முடியும், அரங்குக்குள்ளேயே எல்லாம் பண்ணிக்க முடியும். மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.